அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சியாளர்களிடத்திலே இருக்க வேண்டிய பிரதானமான தகமைகளை சொல்கிறார். ஒரு முஸ்லிம், ஒரு இஸ்லாமியன் அரசியலை அணுகக்கூடியவர், தலைமைத்துவத்தை தாங்கக்கூடியவர், இவரிடத்திலே என்ன தன்மைகள் இருக்க வேண்டும், இவர் எப்படியாப்பட்டவர்களாக இருந்தால் இவர்களை மக்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஒரு வசனத்திலே கூறுகிறான், இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ். தலைமைத்துவம் தாங்குபவர்கள் யார், அவர்களிடத்திலே இருக்க வேண்டிய பண்பாடுகள் என்ன, அவர்கள் எப்படியாப்பட்ட விதத்திலே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். சுருக்கமாக அல்லாஹு தஆலா 4 விடயங்களை சொல்கிறான். ஒரு ஆட்சியாளரிடத்திலே 4 பண்புகள் இருக்க வேண்டும், அவர்தான் ஆட்சிக்கு தகுதி, அது யாராக இருந்தாலும் சரி. இந்த 4 தன்மைகளும் ஒரு வருடத்திலே இருக்குமாக இருந்தால் அவரை மக்கள் தலைவராக எடுத்துக்கொள்வதற்கு தகுதியானவர். அல்லாஹு தஆலா முதலாவது சொல்லக்கூடிய விடயம் மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். தன்னுடைய பதவியின் மீதோ, தன்னுடைய திறமையின் மீதோ, தன்னுடைய அதிகாரத்தின் மீதோ, தன்னுடைய அனுபவத்தின் மீதோ அவருக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது. அவருடைய முழு நம்பிக்கையும் அல்லாஹ்வுடன் இருக்க வேண்டும். அவருடைய நியத்துகள் சீராக இருக்க வேண்டும். அவருடைய முழு தொடர்பும் அல்லாஹ்வுடனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை. நலவு ஏற்பட்டால் அது என்னுடைய கெட்டித்தனம் அல்ல, நலவுகள் ஏற்பட்டால் அது என்னுடைய திறமை அல்ல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் ஏற்படுத்து, இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். தவறுகள் ஏற்பட்டு விட்டால் அதனை இன்னுமொருவரை குறை சொல்வதனால் நாங்கள் சுத்தவாளிகள் அல்ல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்பட்டது என்ற அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய மறைமுகமான விடயங்கள் மீது உறுதியான நம்பிக்கை அவருக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக இருக்க வேண்டிய தன்மை அல்லாஹு தஆலா சொல்கிறான், வ அகாம ஸலா, மார்க்கத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தலைவனிடத்திலே இஸ்லாம் எந்தெந்த கடமைகளை விதித்திருக்கிறதோ அவைகளை பின்பற்றக்கூடியவர்களாக தலைவர்கள் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா என்னென்ன கடமைகளை சொல்லியிருக்கிறார்களோ அவை அனைத்தையும் அணுவாக பின்பற்றக்கூடியவர்கள் தான் தலைவராக மாறுவதற்கு தகுதியானவர்கள். 5 நேரம் தொழுகை, அவர் அதனை சரியாக நிறைவேற்றுகிறார். செல்வம் படைத்தவர், அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றியிருக்கின்றார். அல்லாஹு தஆலா எவைகளெல்லாம் கடமையாக வைத்திருக்கிறானோ அவைகளை நிறைவேற்றுகின்றார். குடும்பத்தோடு சேர்ந்து நடப்பது, கொடுக்கல் வாங்கலிலே நேர்மை, அவருடைய நடத்தையிலே சீர்மை, இப்படி அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சொன்ன விடயங்களை பின்பற்றி வாழ வேண்டும். வகாம ஸலா, அல்லாஹு தஆலாவுடைய தீனை நிலைநாட்டக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையில இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்க வேண்டும். வ ஆத ஸகாத், அல்லாஹு தஆலா மூன்றாவது சொல்கிறான், இந்த மக்களிடத்திலே, தலைமைத்துவம் தாங்கக்கூடியவர்களிடத்திலே பொருளாதார மோகம் இருக்கக்கூடாது. தன்னுடைய பொக்கட்டிலே சுருட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. தன் புறத்திலிருந்து தன்னிடத்திலே இருக்கக்கூடிய செல்வங்களை செலவழிக்கக்கூடிய மனப்பக்குவம் அவரிடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மூன்றாவது சொல்லக்கூடிய நிபந்தனை, மூன்றாவது சொல்லக்கூடிய தகமை, அவர்கள் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய செல்வத்தை செலவழித்தாவது மக்களுக்காக பணியாற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இவர்கள் தான் தலைமைத்துவத்திற்கும், இவர்கள் தான் மக்களால் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் தகுதியானவர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் ஆட்சிக்கு வரக்கூடிய நேரத்திலே அவருக்கு தன்னுடைய சுய லாபங்கள் இருக்கவே கூடாது. சமூகத்தை பற்றிய கவலை, சமூகத்தை பற்றிய சிந்தனை தான் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நான்காவது சொல்லக்கூடிய விடயம் வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அவர்கள் ஆட்சியாக இருந்தால், தலைவர்களாக இருந்தால், தலைவர்களாக மாறக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாட வேண்டும். யாருடைய திருப்தியையும் நாடக்கூடாது. அல்லாஹ்வை மாத்திரம் பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மக்கள் எல்லோரும் வித்யார்த்திக்கு ஒன்று சேர்கிறார்கள், மக்கள் எல்லோரும் பாவம் செய்ய துணிகிறார்கள். இந்த நேரத்திலே இவர் அசட்டைத்தனமாக இருக்க முடியாது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வை மாத்திரம் அஞ்சி அந்த கடமைகளை சரியாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வலம் யக்ஷ இல்லல்லாஹ்,
அல்லாவை மாத்திரம்தான் பயப்பட வேண்டும். நான் ஏதாவது சொல்லிவிட்டால் என்னுடைய வாக்கு வங்கிகள் குறைந்துவிடும். நான் ஏதாவது தடை செய்து விட்டால் என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய அதிகாரம், என்னுடைய பவர் மங்கிவிடும் என்று பயப்படக்கூடியவர்களாக இருக்க முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆட்சியாளர்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த 4 தகமை உடையவர்கள் தான் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட தகுதியானவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார்.